என் லைஃப்பில் என்னோட ஏசப்பா. இன்றைக்கி நம்ம பிராக் குழந்தை ஏசப்பாவோட வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். குழந்தை ஏசப்பாவோட பக்தி முயற்சி எனக்கு நான் டீச்சராக வேலைக்கு சேர்ந்தப்போ அந்த டைமில் தான் எனக்கு ஒரு டீச்சர் வழியாக தெரிஞ்சிச்சு. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு 9 தடவை இந்த ஜெபத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஜெபம் கொடுத்தாங்க. அதை 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் நம்ம அந்த ஜெபத்தை 9 தடவை சொல்லி முடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம நினச்ச காரியம் நடக்கும். எனக்கும் முதல்ல நான் சொல்லும்போதே நான் நினச்ச காரியம் நடந்துச்சு. அதிலிருந்து நான் குழந்தை ஏசப்பா மேலே ரொம்ப பக்தியாக இருப்பேன். பெங்களூரில் குழந்தை ஏசப்பாவோட கோயில் இருக்குது. அங்கே நிறைய பேர் போவாங்க, நிறைய அற்புதங்கள் நடக்கும். காரியம் நடந்ததுக்காக நன்றி செலுத்துறத நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருந்து குழந்தை ஏசப்பாவோட கோயிலுக்கு போகணும் அப்படின்னா 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும். அப்போது எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருந்து நிறைய அக்காங்க, நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நடந்து போவாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் 11 மணிக்கு அங்கே பூசை இருக்கும், அதை பார்த்துட்டு வருவாங்க. இல்லை நம்மளால் பூசை பார்க்க முடியாது, மத்தியானம் ஆகிடும், வெயில் அடிக்கும்னு நினச்சா நம்ம எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். நாங்கள் காலையில் 7 மணிக்கே போயிடுவோம். போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து நாங்கள் ஜெபம் சொல்லிவிட்டு நாங்கள் திரும்ப வந்துடுவோம். இதே மாதிரியே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போவோம். 9 வாரம் அதே மாதிரியே போய் நம்மளோட காரியத்துக்காக வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும். இதே மாதிரி தான் பிராக் குழந்தை இயேசுப்பா கிட்ட ஒரு பக்தி வச்சுக்க சொல்லி ஒரு இளவரசி ஒரு ஃபாதருக்கு அவங்கக்கிட்ட இருந்த சுருவத்தை தராங்க. அதாவது 17ஆவது நூற்றாண்டோட முற்பகுதியில் தான் குழந்தை இயேசப்பாவோட பக்தி முயற்சி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெயின் தேசத்துலேருந்து குழந்தை இயேசப்பாவோட சுருவம் நிறைய கொண்டு வரப்படுது. அதில் ஒரு சுருவத்தை ஃபெலிக்ஸோனியா அப்படின்ற ஒரு இளவரசிக்கு அவங்க அம்மா கல்யாண பரிசாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. பிராக் தேசத்தில் தான் அந்த இளவரசி வசிப்பாங்க. அவங்களோட கணவர் இறந்து போனதுக்கப்புறமா நிறைய சமூக பணிகளில் அவங்க ஈடுபடுவாங்க. அதே மாதிரி கார்மெல் மடத்து ஃபாதர்ஸ்க்கு நிறைய உதவிகள் அவங்க செய்வாங்களாம். அப்போது 1628ஆவது வருஷம் அந்த தேசத்தில் ஒரு பெரிய போர் வரும். அதில் அந்த ஊருக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். அதில் கார்மெல் ஃபாதர்ஸ்க்கு நிறைய கஷ்டங்கள் வரும். அப்போது இந்த இளவரசி என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப சொத்தாக ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வர குழந்தை இயேசப்பா சுருவத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நான் ரொம்ப சொத்தாக மதிக்கிற இந்த குழந்தை இயேசப்பாவோட சுருவத்தை உங்களுக்கு நான் தரேன். இந்த சுருவத்து முன்னாடி நீங்கள் பக்தியோடு ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரியே கார்மெல் ஃபாதர்ஸும் அந்த சுருவத்தை ரொம்ப பத்திரமா வாங்கிட்டு போய் அவங்களோட ஜெபக்கூடத்தில் வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒவ்வொரு தேவைக்காகவும் ஜெபம் பண்ண அந்த தேவைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டே வருமா. அவங்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பக்தியோட ஆண்டவரை வழிபட்டுட்டு இருப்பாங்க. இந்த போர் காரணமாக அந்த ஊரில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். இந்த குழப்பத்தினால அங்கே நிறைய சோல்ஜர்ஸ் கார்மேல் மடத்துக்குள்ளே பூந்து உள்ளே இருக்க ஃபாதர்ஸ் எல்லாரையும் வெளியில் துரத்திடுவாங்க. அப்போது அவங்க குழந்தை இயேசப்பாவோட சுருவத்தை அவங்க வரும்போது அதை எடுத்துகிட்டு வர மறந்து போயிடுவாங்க. அப்போ அந்த வீரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, குழந்தை இயேசப்பாவோட சுருவம் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து அப்படியே குப்பையில் வீசிடுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அமைதியாக இருக்கும். அதாவது 1635ஆவது வருஷம் திரும்பவும் கார்மெல் ஃபாதர்ஸ் அவங்களோட மடத்துக்கு போவாங்க. அப்போது ஏசப்பா மேலே ரொம்ப பக்தியோடு இருந்த ஒரு ஃபாதர் சிரில் அப்படின்றவர் ரொம்ப பயபக்தியோடு ஜெபம் பண்ணி எல்லா தேவைகளையும் ஆண்டவர்கிட்டேருந்து வாங்கிக்கிட்ட அந்த சிரில் அப்படிங்கிற ஃபாதர் அவர் குழந்தை இயேசப்பாவோட சுருவம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அலைஞ்சு திரிஞ்சு எல்லா இடமும் தேடி பார்த்து ஒரு வழியாக அது குப்பையில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ஜெபக்கூடத்தில் சந்தோஷமாக வைப்பாராம். ஒரு நாள் ஃபாதர் அங்கே உட்காந்து ரொம்ப பக்தியோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு குரல் கேட்குது. அது என்ன, நான் வாசித்து காமிக்கிறேன், கேளுங்க. என் மேல் இரக்கமாயிரு, நானும் உன்மேல் இரக்கமாயிருப்பேன். எனது கரங்களை என்னிடம் திருப்பிக் கொடு, நான் உனக்கு சமாதானம் தருவேன். நீ என்னை எவ்வளவு மகிமைப்படுத்துவாயோ
அவ்வளவு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்றது அக்குரலொலி. இந்த குரலை தான் ஃபாதர் சிரில் அவர்கள் கேட்குறாரு. இதை கேட்டு ரொம்ப திகிலடைஞ்சு சுர்பத்துக்கு என்னதான் நேரிட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் ஏசப்பாவோட 2 கைகளும் உடைஞ்சிருக்கிறத பார்க்குறாரு. குழந்தை ஏசப்பா மேலே பக்தி வச்சிருக்க இன்னொருத்தர் திரும்பவும் அந்த கைகளை பொருத்தினதுக்கு அப்புறம்தான் கார்மேல் துறவிகளுக்கு திரும்பவும் அமைதியும் செல்வாக்கும் உண்டாச்சு. இதே மாதிரியே குழந்தை ஏசப்பா மேலே பக்தி வச்சிருந்தவங்க நம்மளோட சிறுமலர் தெரசால். நாமும் குழந்தை ஏசப்பா மேலே அதிகமாக பக்தியோடு இருந்து அவரோட ஆசிர்வாதங்களை வாங்கிக்கலாம். தேங்க்யூ.